Hi viewers, welcome to TAMIL360 TV. இந்த ஒரு ஆயிலை மட்டும் தலைமுடிக்கு தேய்ங்க. தலைமுடி ஆயுசுக்கும் கொட்டாது. இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல தலைமுடி உதிர்ற பிரச்சனையை சந்திக்காதவங்களே இல்ல. இதுக்கு காரணம் தலைமுடியில ஏற்படுற பொடுகு, அரிப்பு, அலர்ஜி இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தலைமுடி தாறுமாறா கொட்ட ஆரம்பிக்குது. இன்னைக்கு தலைமுடி கொத்து கொத்தா கொட்டாம இருக்க வேப்ப எண்ணெயை எப்படி தலைமுடிக்கு அப்ளை பண்ண போறோம்னு பார்க்கலாம். வேப்பெண்ணெயில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தலை சருமத்துல நோய் தொற்று வராம பாதுகாக்கும். அதோட பொடுகு, அலர்ஜி இது எல்லாத்துக்குமே இதை விட ஒரு பெஸ்ட் ரெமெடி எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என் தலைக்கு யூஸ் ஆகுற மாதிரி நான் 2 ஸ்பூன் வேப்பெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க உங்க தலைமுடிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் கூட நம்ம ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ண போறோம். அது என்னன்னா கற்பூரம். இந்த கற்பூரத்துல சல்ஃபர் நிறைய இருக்கிறதுனால தலைமுடியை வேர்ல இருந்து ஸ்ட்ராங் ஆக்கி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை பொடிச்சு இதுக்குள்ள போட்டுக்கலாம். இந்த கற்பூரத்தை நம்ம ஆட் பண்றதுனால வேப்ப எண்ணெயோட ஸ்மெல் கொஞ்சம் குறைஞ்சு நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கூட நம்ம கற்பூரத்தை சேர்த்து தேய்க்கும் போது தலைமுடிக்கு இயற்கையான வாசனையும் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி விரல் நுனியில தொட்டு நல்லா வேர்ல படுற மாதிரி அப்ளை பண்ணணும். வேர்ல படுற மாதிரி அப்ளை பண்ணாதான் எண்ணெயோட எசன்ஸ் நல்லா தலைமுடியில இறங்கி நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த எண்ணெயை நீங்க ட்ரை ஹேர் இல்ல ஆயிலி ஹேர் எதுல வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி முடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகி முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும். அவ்வளோதான். மசாஜ் பண்ணி முடிச்சிட்டேன். மசாஜ் பண்ணி முடிச்சிட்டு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் தலைமுடியை உங்க ரெகுலர் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வேப்பெண்ணெய் ஆயில் மசாஜை வாரத்துக்கு 2 முறை பண்ணலாம். தேய்க்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம்லயே முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சூப்பரா இருந்ததுனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். நல்ல தரமான வேப்பெண்ணெயா வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த ஆயிலை தலைமுடிக்கு தேய்க்கிறதுனால வேற என்னென்ன பயன்னு பார்த்தோம்னா இளநர பிரச்சனையை சரி செஞ்சிடலாம். பொடுகு அறவே ஒளிஞ்சிரும். தேன் ஈரியல் பிரச்சனையில இருந்து விடுபட்டுறலாம். பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ்கள்ல இருந்து தலை சருமத்தை பாதுகாத்து ஆரோக்கியமா வச்சிருக்கும். தலைமுடி உடையாம செம்பட்டை ஆகாம இருக்கும். தலைமுடி வேர்ல இருந்து அடர்த்தியா வலுவாகி கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். நம்ம தலைமுடி எந்த ரீசன்னால கொட்ட ஆரம்பிச்சாலும் இந்த வேப்பெண்ணெய் சரி செஞ்சிரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தரமான வேப்பெண்ணெய் கூட கற்பூரத்தை கலந்து நீங்களும் இந்த மாதிரி 1 மாசம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.